வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ இந்த கோலா உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த கோலா உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் மட்டன் தான் எடுத்திருக்கேன். மட்டனை நீங்கள் கொத்துக்கறியாக வாங்கிட்டாலும் ஓகே, அந்த கீமா டைப்பில் வாங்கினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நீங்கள் முழு கறியாக வாங்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முழு கறியாக வாங்கிட்டு தான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா மட்டும் அரைச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கலாம். கசகசா தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நான் முழு பொட்டுக்கடலையை தான் வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை, இந்த கசகசா, மிளகு, ஜீரகம், பட்டை, சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். நல்லா பவுடராக அரைச்சிருங்க. தண்ணி மட்டும் இந்த கோலா உருண்டைக்கு சேர்க்கவே கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜார் மூடி போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா பவுடராக அரைச்சிருங்க. இப்போ பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. பவுடர் ரெடியாக இருக்குது. நல்லாவே நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் இப்போ நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் இஞ்சி, 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கோலா உருண்டையோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் இதோட நான் கொஞ்சம் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், அதையும் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். இதையுமே தண்ணி சேர்க்காமல் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி நல்லா வடிய வச்சுருக்கேன். இந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே பேஸ்ட் ஆகிருச்சு. இது நீங்கள் கொத்துக்கறியாக போட்டுட்டோன்னா நமக்கு இதை பேஸ்ட் பண்ண தேவையில்லை. கொத்துக்கறியாக இருந்தால் அப்படியே நம்ம சேர்த்துருவோம் இந்த மசாலாவோட. இது நான் கறியாக எடுத்துருக்கனால இந்த மட்டனையும் நல்லா பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டும் இருக்குது. அதோட நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், பட்டை, சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை அந்த பவுடரையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நல்லா வைக்க போகிறோம், ஊற வைக்க போகிறோம். அதுக்காக இந்த மசாலா காயாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லாட்டி நார்மலான குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை 15லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மேக்னேட் ஆகி இருக்கும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் கோலா உருண்டைக்கு உருண்டையான ஷேப் தான் நம்ம பிடிக்கணும்னு கிடையாது. நம்ம எந்த மாதிரி ஷேப் வேண்டாலும் உருண்டை மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லை கட்லெட் ஷேப் கொடுத்துக்கலாம், இல்லை ஓவல் ஷேப் கூட கொடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நான் பால் ஷேப் தான் உருட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா கோலா உருண்டையும் உருட்டி வச்சுட்டு இப்போ நான் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதில் வந்து கோலா உருண்டையை சேர்த்துறேன். கோலா உருண்டையை சேர்க்கும் போது எப்போதுமே அதிகமான தீ வச்சு அதை வந்து நம்ம வேக வச்சோன்னா உள்ளே வந்து வேகாமல் இருக்கும், வெளியில் மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் மீடியமான ஃப்ளேம் வச்சுட்டு வேக வைங்க. அப்போ தான் வந்து வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம உடனே கரண்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோலா உருண்டை வந்து உடஞ்சிரும். அதனால் லைட்டாக ஒரு முறுக்கு குச்சி அது மாதிரி வச்சுட்டு கிளறிடுங்க. இப்போ நல்லாவே வெந்துருச்சு, நல்லா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நல்லா இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.